கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட வந்த உங்களை அவர் கர்த்தர் ஆஸ்வதிப்பராக. நம்ம பிரசங்கத்து போவோம். இன்னைக்கு பிரசங்கோட தலைப்பு என்று சொன்னால் பெந்தெகோஸ்தே பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் பெண்டிகாஸ்ட். ஆமென். பெந்தெகோஸ்தே நான் கனலாக்கிதே பஞ்ச கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிற அந்த நாளிலே பிரசங்க தலைப்பு பெந்தெகோஸ்தே எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த வார்த்தை நம்ம புதிய ஏற்பாட்டில் முதலாக நாங்கள் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். வாசிங்க. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, பாருங்க அந்த வார்த்தை ஏன் போடப்பட்டிருக்கிறது? பெண்டிகாஸ்டல், பெண்டிகாஸ்ட், டே ஆஃப் பெண்டிகாஸ்டல், பெண்டிகாஸ்ட், அந்த நாள் ஏன் போடப்பட்டிருக்கிறது? அந்த வார்த்தை அது ஒரு சரித்திரமான ஒரு வார்த்தை, ஒரு அழகான ஒரு வார்த்தை, ஒரு புதிய சரித்திரம் ஆரம்பிக்கப்படுவதற்காக ஒரு வார்த்தையாக போடப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் 7 வாரங்களின் பண்டிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது அது பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது, வாசிங்க, அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டாங்களாம். சிலுவைக்கு முன்னாடி இயேசு விசாரணை எல்லாம் சிதற இருந்தார்கள், எல்லாம் ஒளிந்து கொண்டிருந்தார்கள், எல்லாம் பயந்து போய் அவர்கள் வீடுகளை எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்க பூட்டு என்ன உள்ளே இருந்தார்கள். இயேசு உள்ள போய் வாழ்க என்று சொன்னார். ஏதாவது சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அல்லேலூயா. ஆனால் இந்த பண்டிகை வரும் பொழுது அவர்கள் எல்லாரும் வெளியே வந்தார்கள். அல்லேலூயா. இயேசு 40 நாள் அவங்களை தைரியப்படுத்தினார், 40 நாள் அவங்களுக்கு பிரசங்கித்தார், 40 நாள் அவங்களை ஆசீர்வதித்தார். அவர்கள் எல்லாரும், வாசிங்க, அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு, கைத்தட்டலாமா? ஒருமனப்பட்டு ஓரிடத்து, அதுதான் சபை. சத்தமா கத்தல, சத்தம் உற்சாகமா, இதான் சபை. ஒருமனப்படணும். என்ன பண்ண? எல்லாரும் ஒரு இடத்துக்கு வரதான் சர்ச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வீட்டில் பண்றது ஃபேமிலி பிரேயர், குடும்ப ஜெபம். அது நாம எல்லாரும் வரணும், எல்லா குடும்பம் ஒன்றா வரோம். பாருங்க பாருங்க, எத்தனை குடும்பம்? கிட்டத்தட்ட ஒரு 20 குடும்பம் மேலே இருக்கிறோம். செகண்ட் சர்வீஸுக்கு ஒரு 30 குடும்பம் மேலே வருவாங்க. பேச்சுலர் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, எல்லாம் ஒன்றா வரும். பாருங்க, இதுதான் சபை. அசம்பிளின்னு சொல்லுவாங்க, எக்லீசியான்னு சொல்லுவாங்க. வெளியிருந்து அழைக்கப்பட்ட, உள்ள அழைக்கப்பட்டதுக்கு ஒரு கூட்டம். அவர்கள் எல்லாரும் நம்ம ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். இந்த முதல் வார்த்தை எப்படி ஆரம்பிக்கிறது? பெந்தெகோஸ்தே. இங்கிலீஷ் என்ன போடுங்க? டே ஆஃப் பெண்டிகாஸ்டல், டே ஆஃப் பெண்டிகாஸ்டல். ஏன் நம்ம கனலாக்கிது? பஞ்ச சித்தமா தீனா. எனக்கு பரவாயில்ல. ஆமே. ஒவ்வொரு பைபிள்லயும் அந்த வார்த்தை ஏன் போடப்பட்டிருக்கிறது? இந்த வார்த்தை 3 இடத்துல புதிய ஏற்பாடுல இருக்குது. வாசிக்கலாம். அப்போ இது ஃபர்ஸ்ட் இடத்துல. இரண்டாவது அப்போஸ்தலர் 20:16 வாசிக்கலாம். பவுல் கூடுமானால் பெந்தெகோஸ்தே பண்டிகை நாளிலே, பாத்தீங்களா, எருசலேமில் இருக்கணுமா? பெந்தெகோஸ்தே பண்டிகை நாளில் எங்க இருக்கணுமா? எருசலேமில் இருக்கணுமா? ஆண் மக்கள் எல்லாம், யூத மக்கள் எல்லாம் பஸ்கா பண்டிகை, பெந்தெகோஸ்தே பண்டிகை, குடார பண்டிகை எல்லாம் வருஷத்துக்கு 3 முறை போவாங்களாம், எருசலேம் போவாங்களாம். அதான் பவுல் சொல்றாரு, பெந்தெகோஸ்தே பண்டிகை நாளிலே என்னவா, நான் எருசலேமுக்கு. இன்னைக்கு பண்டிகை, இன்னைக்கு நம்ம கிறிஸ்துமஸ் ரொம்ப ஜோரா கொண்டாடுறோம். கிறிஸ்துமஸ் பண்டிகை நமக்கு தெரியல. இது பரிசுத்த ஆவினர் பண்டிகை. என்ன பண்டிகைங்க? பரிசுத்த ஆவினர் பண்டிகை. நம்ம விட்டுட்டோம். இது இங்க 2வது முறை போடப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்றாரு. 3வது இடத்தை பார்க்கலாம். கொரிந்தியர் 16:8, 2 கொரிந்தியர் 16:8. 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் பாருங்க. 1 கொரிந்தியர். ஆகிலும் பாருங்க, பெந்தெகோஸ்தே பண்டிகை வரைக்கும், அதுக்கப்புறம் எருசலேம் போயிடுவேன். பவுல் 2 இடத்துல தன்னுடைய பதிவை இடுறாரு. பெந்தெகோஸ்தே பண்டிகை வரும் பொழுது
பெந்தெகோஸ்தே பண்டிகை வரும் பொழுது நான் எருசலேமுக்கு போயிடுவேன். இங்க லூக்கா அப்போஸ்தலர் புத்தகத்தை எழுதும் போது சொல்றாரு, பெந்தெகோஸ்தே நாள் வந்த பொழுது ஒரு அற்புதம் நடந்துச்சு. அது என்ன அற்புதம்? வாசிக்கலாம். 2ஆம் வசனம். அப்போஸ்தலர் அப்பொழுது 2:2 அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து ஹalleluya சொல்லுவோமா? எங்கிருந்தா? பயங்கரம். இயேசு ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது ஒரு சத்தம் உண்டாகிற்று, இவர் என்னுடைய நேசகுமாரன். அவர்கள் எர்மோன் மலையில 3 பேரும் கூட இயேசு நின்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு சத்தம் உண்டாயிற்று, இவர் என்னுடைய நேசகுமாரன். நம்மளுக்கு எப்பவுமே வானத்தில் தான் பரலோகத்தில் நம்மளுக்கு கலெக்ஷன். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஒரு கை தட்டுவோமா? நம்மளுடைய கலெக்ஷன் எங்கங்க? நம்மளுடைய கலெக்ஷன் எங்க? எப்பவுமே சொல்லுங்க, கை உயர்த்தி சொல்லுமா. பரலோகத்தில் எங்கப்பா? சொல்ல எங்கங்க? அங்கதான் நம்ம கடை, அதான் அங்கே போறோம். அதான் நம்ம சர்ச்சி. அதான் 5:30 மணிக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். காலையிலேயே வானத்திலிருந்து சடுதியாக உண்டாகி வீடு முழுவதையும் நிரப்பிற்று. இதுதாங்க நிகழ்வு. ஏன் இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை அவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்லப்படுகிறது? பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிற லேவியராகவும் இதுக்கு பழைய ஏற்பாட்டில் வரும். அங்க கர்த்தர் சொல்லுகிறார் 23:15 லேவியராகவும் 23:15. இதெல்லாம் விட்டுறாதீங்க வசனத்தை. லேவியராகமும் லெவிட்டிகஸ் யாஜகண்டமா, நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு என்னமா எண்ணி துவக்கி பாருங்க. 7 வாரம் பாருங்க. 7 பிளஸ் 49 நாள் மேல பாருங்க. டிஸ்பிளே பாருங்க. இது போடுப்பா. 7 வாரங்கள். 7 பிளஸ் எவ்வளோங்க? 7 இன்ட்டு 7 to 7 எவ்வளோ? 49. என்னமா எண்ணி துவக்கி நிறைவாரணை பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாள். 7 இன்ட்டு 7 49 மறுநாள். பாருங்க, ஒன்று சேர்த்துக்குங்க. 49 பிளஸ் 50 50 என்பது வாசிங்க மறுநாள். இந்த 50 என்ற வார்த்தை தான் பெந்தெகோஸ்தே என்ற வார்த்தை போட்டுக்குது இங்கிலீஷ். இதில் கிரேக்கில் பெண்டிகாஸ்ட்னு போட்டுக்குது. 50 என்ற வார்த்தை பதில் தான் பெந்தெகோஸ்தே. பெந்தெகோஸ்தே 50 அர்த்தம். எல்லாம் சொல்லுமா? பெந்தெகோஸ்தே என்றால் 50 அர்த்தம். அந்த பெந்தெகோஸ்தேனா 50வது நாள். வேற ஒண்ணே இல்லை. இங்க 50 நாள் போடணும் பைபிள்ல. அதுக்கு தான் பேர் தான் பெந்தெகோஸ்தேன்னு போட்டுக்குது. இப்போ என்ன பண்றாங்க பெந்தெகோஸ்காரங்க அப்பா இவங்க அப்படின்னு பேசிட்டாங்க. அப்படியே இல்லை. எண்ணித்து வாசிங்க. எண்ணி துவக்கி செலுத்த கடுவீர்கள் ஒரு மரக்காலிலே மெல்லி மாவிலே வாசஸ்தலங்களிலிருந்து கர்த்தருக்கென்று முதற்பலனா கொண்டு வந்து அப்பத்தோடு கூட பலி செலுத்தி போதுங்க, நன்றி செலுத்துங்க சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்போ இந்த 16ஆம் வசனம் என்ன சொல்லுது? 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஆகிய 50வது நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு என்ன பண்றோமா? நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா. அதான் இங்க வர்றாங்க. இங்க 50வது நாள்ல அப்போஸ்தலர் 2:1 வாசிங்க. இப்ப புரியும் பாருங்க. இது ரெண்டு ஒரே வசனம். அங்க 50 போடுக்குது, இங்க பெந்தெகோஸ்தே போடுக்குது. வேற ஒண்ணே இல்ல வித்தியாசம். ரெண்டு ஒண்ணு தான். இப்ப நம்ம சொல்றோம் பஞ்சாங்கம்ன்றோம். பஞ்சுனா எதுங்க? 5. பஞ்சுனா 5. அது இங்க பெந்தெகோஸ்தே போடுக்குது. வாசிக்கலாம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அந்த பெந்தெகோஸ்தே நாள் வந்துச்சு. ஒவ்வொரு பைபிள் நிகழ்வும் 7 முக்கியமான பண்டிகை இருந்துச்சு இஸ்ரவேல் மக்களுக்கு. ஹலோ, நல்ல கவனிங்க. அந்த 7 பண்டிகைகள் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுது. இயேசு பிறக்கிறது கூடார பண்டிகை. இங்க பாருங்க.
கூடார பண்டிகையில இயேசு பிறக்கிறாரு. இயேசு எப்ப மரிக்கிறாரு? பஸ்கா பண்டிகை. எப்போது சிலுவை மரணம்? பஸ்கா பண்டிகை. பஸ்கா முடிஞ்சு, பஸ்கால இருந்து பெந்தெகோஸ்தே பண்டிகை 50 நாள் இருக்குது. அந்த 50 நாள் வந்த பிறகுதான் அந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை வருது. இன்னொரு பண்டிகை நம்மளுக்கு இருக்குது, எக்கால பண்டிகை. சொல்லுமா வருகாது, ஒரு நிமிஷத்துலையுமே போய் ஆகிடுவோம். எக்கால ஊதும், அதான் எக்கால பண்டிகை. ஹல்லேலூயா. பாவ நிவர்த்தி பண்டிகை இருக்குது பாருங்க. பாவ நிவர்த்தி நாள், அது அர்மோனியன் யுத்தம். இதெல்லாம் பண்டிகை நிறைவேறி கொண்டிருக்கிறது. இப்ப இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை நடந்துச்சுனாக்கா பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு ஊற்றப்பட்டார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை பரிசுத்த ஆவியானவர் எப்படி கூடார பண்டிகையில் இயேசு இந்த பூமிக்கு வந்தாரோ, பஸ்கா பண்டிகை எப்படி இயேசு சிலுவையில் அறையப்பட்டாரோ, பஸ்கா ஆடாக பஸ்கா பலியாக மாறினாரோ, அதே போலதான் பெந்தெகோஸ்தே பண்டிகை பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். கரங்களை தட்டி உற்சாகம், இன்னும் உற்சாகமா. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போவோம். பெந்தெகோஸ்தே என்றால் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பரிசுத்த ஆவியானவர் பண்டிகை. வேற ஒன்றும் இல்லைங்க. என்ன பண்டிகை அது? அவர் உரிமையா எடுத்துட்டார் அந்த இடத்த. பரிசுத்த ஆவியானவர் பண்டிகை. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:4 வாசிங்க. அவர்கள் எல்லோரும் அவர்கள் எல்லோரும். இந்த பெந்தெகோஸ்தே நாள் என்ன நடக்குது? அவர்கள் எல்லோரும் என்ன பண்ணாங்களா? பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டாங்க. நம்ம நிரப்ப பண்ணீங்க. நல்லா உற்சாகமா பாடினாரு, நிரம்பி பாடினீங்க. எல்லாரும் உங்களை பார்க்கும் பொழுது எல்லாம் மை மறந்து பாடினீங்க. எல்லா கரங்களை தட்டி உங்களே சில இடத்துல வேடிக்கை பார்ப்பாங்க. நம்ம சபையில் அப்படி இல்லை. ஆமென். எல்லாரும் ஹல்லேலூயா. என்ன பாட்டு பாது? அக்கினியாக இறங்கிடும் பொழுது, வல்லமை உணர்ந்து பாடும் பொழுது ஆவியானவரை நம்ம உணர முடியும். ஹல்லேலூயா. அதை உணர்ந்து. அப்ப இந்த பெந்தெகோஸ்தே அந்த முதல் வார்த்தை வருகிறது, 4ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்ப. ஆவி சபைக்கு ஒரு நிரப்பணுங்க, நிரம்பணுங்க. அப்பதான் கட்டெல்லாம் உடையும். ஆவியானவர் எங்க உண்டு? என்ன உண்டு? ஒரு ஆமை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்க உண்டோ அதை நிரம்பணும். நம்ம ஒரு வாரம்லாம் கவலை, துக்கம், பலவீனங்கள், போராட்டங்கள், வியாதிகள், சில காரியங்களை விட முடியாது. ஆனா சபைக்குள்ள வரும் பொழுது, ஆவியானவர் வரும் பொழுது நமக்கு விடுதலை உண்டாகிறது. ரிபா பராபா ஷாலாரபா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிங்க 4ஆம் வசனம். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்டு, பாருங்க 2வது வார்த்தை வருது, ஆவியானவர் வருது பாருங்க. அதாவது ஆவியானவர் பண்டிகை ஆயிடுச்சு. அந்த பண்டிகை ஆவியானவர் எடுத்துட்டாரு. எப்படி? பஸ்கா இயேசு ஆயிட்டாரு. பஸ்கா என்றால் இயேசு, ஆவியானவர் என்றால் பெந்தெகோஸ்தே. சத்தமா சொல்லுங்களே. ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே பாஷைகளை கொடுக்கிறார். எங்க பாஷை உடைஞ்சதோ பாபேல்ல, இங்க பாஷை கட்டப்படுகிறது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? அங்க பாஷை உடைகிறது, இங்க பாஷை கட்டப்படுகிறது. எல்லா தேசத்துல வரவங்கலாம் பார்க்குறாங்க. ஏன்னா அந்த பண்டிகை முடிச்சு தான் வீட்டுக்கு போவாங்க. ஏன்னா மபாஷை பேசுறாங்க, சுவிசேஷம் சொல்றாங்க, இயேசு சொல்றாங்களே. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அவன் கேட்குறான், என்னது இதெல்லாம் இப்படி பண்ணுறீங்க? என்னது, என்ன அப்படியே கை தட்டுறீங்க, இப்படி பாடுறீங்க, ஆராய் பண்ணுறீங்க? அப்போ தான் பேதுரு சொல்கிறேன், அப்படி இது புதுசு இல்லை, இது பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனம். யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. 2:28. யோவேல் 2:28 பவுல் பேதுரு சொல்றாரு. 2:14 வாசிக்கிறோம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவளை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்க எல்லோரும் அறிந்து கொள்வர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் என்று சொல்றாரு. என்ன சொல்றாரு? இது புதுசு அல்ல, இது ஒரு மகிமை, இது ஒரு வல்லமை. இது எங்க எழுதப்பட்டிருக்கிறது? நம்முடைய வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோவேல் 2:28 வாசிங்க. அதற்கு பின்பு மாம்சமான ஒரு அமை சொல்லுவோமா, செத்தவர்கள் மேல இல்ல. ஹல்லேலூயா. யார் மேல? மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது குமாரர்கள் குமாரத்திகள்
சொல்லுவார்கள். மூப்பர்கள் சொப்பனங்களை, வாலிபர்கள். இந்த வார்த்தை தான் அப்போஸ்தலர் 2:17 சொல்றாரு பாருங்க. பேதுரு சொல்றார் 2:17 வாசிங்க. அப்போஸ்தலர் 2:17. அப்ப தொடர்ச்சி பாருங்க. 2:17 வாசிங்க. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். குமாரரும் 21 அப்பொழுது எவனோ ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்படும். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது, நீங்க எல்லாம் தொழுது கொள்ளும் பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க? ரட்சிக்கப்படுவீங்க. ஹல்லேலூயா. அப்போ என்ன சொல்றது? பரிசுத்த ஆவியானவருடைய பண்டிகை இது, பெந்தெகோஸ்தே பண்டிகை. அப்போஸ்தலர் 10:46 ஊற்றப்பட்டார். பல இடங்கள் அப்போஸ்தலர் புத்தகத்தை பார்க்கும்போது ஆவியானவர் ஊற்றப்பட்டார், ஆவியானவர் ஊற்றப்பட்டார், ஆவியானவர் இறங்கினார், ஆவியானவர் நிறைஞ்சாங்க, அற்புதம் செஞ்சாங்க இருக்கும். நீங்க எப்பவுமே உங்க வீடுகள் ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க, கட்டுகள் உடையும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்நிய பாஷைகளை பேசி உங்க வீட்டில் துதிங்க, ஆவியானவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ரமே சொல்லுங்க ஹல்லேலூயா. வாசிங்க அப்போஸ்தலர் 10:46. புற ஜாதிகள் மேல பேதுருவோடு கூட வந்திருந்த கேட்கும் பொழுது புறஜாதி மேலும் பிரமித்தார்கள். அதுக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது ஆவியானவர் ஊற்றப்பட்டாரு, வல்லமையா ஊற்றப்பட்டாரு. இந்த அப்போஸ்தலர் புத்தகம் முழுதுமாக ஏன் ஊற்றப்பட்டாரு? எதுக்கு ஆவியானவர் வந்தாரு? ஏன் ஊற்றப்படணும்? ஏன் ஆவியானவர் வரணும்? இயேசு சொல்றாரு யோவான் 17 ஏன் ஆவியானவர் வரணும்? ஏன் பெந்தெகோஸ்தே பண்டிகை நடக்கணும்? ஏன் அந்த நிகழ்வை மாற்றணும்? ஏன் அதுல வல்லமை இறங்கணும்? ஏன் நம்மளுக்கு ஆவியானவர் தேவை? இந்த உலகம் பாவம், இந்த உலகம் சாபம், கொடுமை, அக்கிரமம், அநியாயம். நம்ம பரிசுத்தமாய் வாழ்றதுக்கு ஒருவர் தேவை, அவர் தான் பரிசுத்த ஆவியானவர் உதவி. ஆவியானவர் இருக்கும் பொழுது நம்ம செய்ய முடியும். ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் இருக்கணும், ஒரு தகப்பன் இருக்கணும். அப்பதான் படிப்பு கிடைக்கும், சுகாதாரம் கிடைக்கும், மருத்துவம் கிடைக்கும், எல்லாம் கிடைச்சா அந்த பிள்ளை நல்ல நிலைமைக்கு வந்து திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. அதே போலதான் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு சக்தி வேணும், அது பரிசுத்த ஆவியினுடைய சக்தி. கரங்களை தட்டி கர்த்தரை பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை. வாசிங்க யோவான் 16:7 17:7 சாரி 16:7 தானே. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். எத்தனை வசனம்? 16 6 வாசிங்க. 16:7 நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது ஏன் சொல்றாரு? நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தியேட்டர் வரமாட்டாரு, நான் போனதான் வருவாரு. நான் போவே அவர் அனுப்புவேன். வாசிங்க போவேனாகில் அதான் அனுப்புனாரு. பெந்தெகோஸ்தே பண்டிகையில் கை தட்டலாமா? ஸ்தோத்திரா. அவரை அனுப்புவேன். இவர் போய் அவர் அனுப்புறாரு. என் வேலை முடிஞ்சிருச்சு பூமியில, நீங்க போங்க. வருகை மட்டும் இருக்கு. இயேசு பரிசுத்த ஆவியுடைய வேலை, பரிசுத்த ஆவியுடைய வேலை வருகை மட்டும். நம்மள பரலோகத்துக்கு கொண்டு போற வரைக்கும் அவர் வேலை அது. அதான் அர்ப்பணிச்சிடணும், அதான் ஒப்பு கொடுத்துடணும். அது கீழே வாசிக்கிறேன், வாசிங்க. அவர் என்ன பண்ண? 8ஆம் வசனம் வாசிங்க. அவர் வந்து அவன பாவனை என்ன காண்பிக்கிற ஆவியானவர். கை தட்டலாமா? பாவம் தம்பி, இது ஐயா இது பாவம், அம்மா இது பாவம் எனக்கு காட்டுகிற ஒரு வல்லமை, ஒரு சக்தி, அது பரிசுத்த ஆவியானவர். அவர் வந்து பாவத்தை குறித்தும் இது நீதி செய், இன்னும் இது இன்னும் சேர்த்தா நீதி செய்கிறவன், இன்னும் அநியாயம் செய்கிறவன் அவன் பிசாசான அநியாயம் செய்கிறான், செய்யட்டும். அவர் நீதி செய்ய நம்மளை என்கரேஜ் பண்றாரு ஆவியானவர். இன்னும் ஜெபம் பண்ணலையா? ஜெபம் பண்ணுன்றாரு. சர்ச்சுக்கு போலியா? போகன்றாரு. ஏ நீதியை குறித்தும். அடுத்து என்னதுங்க? ஒரு நாள் நியாயத்தீர்ப்பு வரப்போகிறது, இது செய்யாதே. யார் சொல்றது? பரிசுத்த ஆவியானவர். பாஸ்டர்லாம் ஏன் சொல்றாங்க தெரியுமா? அந்த வார்த்தை சொல்றாங்க. ஒருத்தர் திட்டுறதுக்காக இல்ல, அந்த குடும்பத்தை ஏன் கட்டுறாங்க? அவர்கள் நியாயத்தீர்ப்பு நாள் நிற்க கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ இங்க சொல்லப்படுகிறது 3 காரியம் சொல்கிறது. ஒன்று பாவத்தை குறித்து, 8ஆம் வசனத்துல பாவத்தை குறித்தும், அடுத்துங்க நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அதான் ஆவியானவர் இந்த பூமிக்கு வந்தார். கை தட்டலாமா? சும்மா வரலங்க,
நம்மளை உணர்த்துவதற்கு, நம்மளை கண்டிப்பதற்கு, நம்மளை நீதியில உற்சாகப்படுத்துவதற்கு, பாவத்தை விட்டு வெளியே வருவதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் தேவை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிக்கும் பொழுது 13 வாசிக்கலாம். 13வது அதிகாரத்தில் 13ஆம் வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும். வசனம் என்ன, பரிசுத்தம் என்ன, சத்தியம் என்றால் என்ன, கிருபை என்றால் என்ன, ரட்சிப்பு என்றால் என்ன, திருவு என்றால் என்ன, வருகை என்றால் என்ன, இயேசுடைய காயங்கள் என்றால் என்ன, சமாதானம் என்றால் என்ன, பிசாசுடைய கிரிகள் என்றால் என்ன, மனுஷன் சூழ்ச்சி என்றால் என்ன, அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவரை சகல சத்தியத்திற்குள் நடத்துவாரா. இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன, விளக்கம் என்ன? நீங்க அபிஷேகம் பெறாதான் பைபிளை புரட்டி பட்டி பேசுறாங்க, மாத்தி மாத்தி பேசுறாங்க. அவர் வரும் பொழுது என்னவா, சகல உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய பேசாமல் சொல்லி வரப்போகிற காரியங்களை கைத்தட்டலாமா? வரப்போகிற காரியங்கள், குடும்பத்துக்கு என்ன நடக்க போகிறது, இந்த பூமிக்கு என்ன நடக்குது, இந்த திருக்கசனம் என்ன வார்த்தை, இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, நமக்கு யார் போதிக்கிறது, அறிவிக்கிறது யாரு? பரிசுத்த இயேசு சொல்றாரு. அவர் உங்களுக்கு அறிவிப்பார், நடத்துவார். அந்த 8ஆம் வசனத்துல 3 காரியம் செய்யறாரு. பாவத்தையும் நீதியையும் நான் கண்டித்து உணர்த்துறாரு. இங்க 16ஆம் வசனம் என்ன படுக்குது, 13ஆம் வசனத்துல நடத்துவாரு. என்ன பண்றாரா? அறிவிக்கிறார். உங்களை இப்படி நட, இப்படி இருங்க, இதான் சத்தியம், இதான் உண்மை, இதான் பரிசுத்தம், இதான் அபிஷேகம், இதான் வல்லமை, இதான் ஜெபம், இதான் உலகத்தில் வேறுபட்ட வாழ்க்கை. சபை ஆரம்பிக்கும் பொழுது 3000 பேர் ஒப்பு கொடுத்து வந்தாங்க, தங்களுடைய காரியங்களை விட்டு வந்தாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது நடத்தினார், அறிவிச்சாரு, இது செய்யாத, இது நடக்க போகிறது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? பைபிள் தான் இன்னும் ஜீவனோட இருக்கிற ஒரு வல்லமையான ஒரு புத்தகம். பிரைஸ் எல்லாம் கைத்தறி கத்திர மைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஏன்னா இது ஆவியானவர் உள்ள இருக்கிறார். ஆமே, ஆவியானோட வார்த்தை உள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் நம்ம என்ன பண்ணுவாரா? நடத்துவார், அறிவிப்பார். ஹல்லேலூயா. அதான் பரிசுத்த ஆவியானவர் பண்ணி என்ன சொல்ல பார்க்கலாம். பண்டிகை பரிசுத்த ஏன் ஊற்றப்பட்டாரு? நம்மளை உணர்த்துவதற்கு, நம்மளை கண்டிப்பதற்கு, நம்மளுக்கு நியாயம் திருப்ப கொடுப்பதற்கு, அது காப்பாற்றுவதற்கு. 2வது பார்க்கிறோம், பரிசுத்தவான் வந்தா அன்புடையவர், பரிசுத்தவான் பலமுடையவர், பரிசுத்தவான் ஆராய்ந்து பகுத்தறித்து நம்ம நடத்துவார், பரிசுத்தவான் சுத்தமுடையவர், பரிசுத்தவான் நம்மளை போதித்து உணர்த்துவார். 2வது பாயிண்ட் போவோம். சபை பிறந்த பண்டிகை. பெந்தேகோஸ்தே என்று சொன்னால், பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று சொன்னால் சபை பிறந்த ஒரு பண்டிகை. ஒரு ஆமென் சொல்லுவோமா? சபை பிறந்த அன்னைக்கு சர்ச்சை உருவாகுது, அன்னைக்கு பிரசங்க எழும்புது, பேதுரு எழுந்து நிற்கிறாரு பிரசங்க பண்றதுக்கு. வாசிங்க 2ஆம் அதிகாரம் 2:20 அப்போஸ்தலர் 2:14. அப்பொழுது பேதுரு அவரு அதான் பிரசங்கம். பேதுரு முதல் பிரசங்கம் ஆரம்பிக்கிறார் பாருங்க. சபையில எல்லாம் கூடுறாங்க. அப்போஸ்தலர் 2:1 வாசிங்க. பெந்தேகோஸ்தே நாள் வந்த பொழுது ஒருமனப்படுறாங்க பாருங்க. ஒரு இடத்துல வந்திருந்தாங்க. 1ஆம் அதிகாரத்தில் ஒரே இடத்துல வந்திருந்தார்களாம் 120 பேர். இயேசுவின் தாயாகிய மரியாள் கூட. 5ஆம் வசனத்தை வாசிங்க. 5ஆம் வசனத்தை. சகல தேசத்தாரும் இருந்து வந்திருந்த யூதர்கள் எல்லா எருசலேம் எல்லா தேசத்தார்கள் ஜனங்க வந்திருந்தாங்களா. 8ஆம் வசனம் வாசிங்க. 8ஆம் வசனம். பேச கேட்கிறோம். நம்ம பாஷை, நம்ம எங்க தான் வந்திருக்கிறோம், ஆனா நம்ம பாஷையில பேசுறாங்களே, அதான் பரிசுத்தர் வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கும் பொழுது பரிசுத்தர் வல்லமை ஊற்றப்படுகிறார். சபை ஆரம்பிக்கப்படுகிறது, கூடுறாங்க, பிரசங்கம் பண்றாங்க, கேள்வி கேட்கறாங்க. பேதுரு சொல்றாரு, இது யோவேல்ல இருந்து வந்தது, இது லேவியராகமத்தில் வந்த காரியம். இது 1ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 1:5 வாசிக்கிறோம். வாசிங்க. அப்போஸ்தலர் 1:5. ஆகையால் எருசலேம் விட்டு போகாதீங்க, காத்திருங்கள். 8ஆம் வசனம் வாசிக்கலாம். 8 பரிசுத்த ஆவி வரும்.
வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். சபை ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். நீங்கள் பயந்து ஓட மாட்டீங்க. நீங்க சாட்சியா இருப்பீங்க. பேதுரு பொய் சாட்சி சொல்றான், அவர் யாரு எனக்கு தெரியாதுன்றான். ஏன் சொல்றாரு? ஆவியானவர் வந்து அப்படி சொல்ல மாட்டேன். ராமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதான் சபை பிறந்த ஒரு பண்டிகை. ஹல்லேலூயா. சபை கூடுறாங்க. வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2 வாசிக்க 2:37. கேட்ட பொழுது குத்தப்படுறாங்க. குத்தப்படுதுங்க இருதயம். பிரசங்கத்தை கேட்கும் போது குத்தப்படுதுங்க. நம்ம குத்தப்படணுங்க. அவங்க தான் பிரசங்கம், இவங்க தான் பிரசங்கம், எனக்கு பிரசங்கம் இல்லை, ஐயோ அவங்க வந்து லாந்திருக்குமே. நம்ம அப்படிதான் யோசிக்கிறோம். நம்ம குத்தப்பட்டது நம்மளுக்கு சுகம் கிடைக்கும். ராமே சொல்லுங்க. கைத்தட்டி கத்தரை மையப்படுத்துவோமா? நம்ம குத்தப்படுறது நம்மளுக்கு அற்புதம் நடக்கும். நம்ம குத்தப்படும் பொழுது நமக்கு விடுதலை உண்டாகிறது. குத்தப்பட்டவர்களாய் வாசிங்க பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் பார்த்தீங்களா முட்டி போட்டாங்க, நாங்கள் என்ன செய்யணும்? இப்போலாம் ஜனங்க ஒரு ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ஒப்பிடுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நான் SLC முடிக்கிறேன், +2 முடிக்கிறேன், கல்யாணம் ஆகட்டும், வேலை கிடைக்கட்டும், ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு. ஞானஸ்நானம் கல்யாணம் என்ன சம்பந்தம்? நான் கல்யாணம் எடுத்தது அவனை தான் பரலத்தும் போட்டு பையில் போட்டுக்குதா? ஞானஸ்நானத்தை தான் நீ பரலத்தும் போட்டு போட்டுக்குது. +2 முடிச்சதா நீ பரலத்தும் பையில் போட்டுக்குதா? நீ +2 படி இவ்வளோ பரலத்துக்கு கொண்டு போய் பையில் போட்டுக்குதா? ஆனால் என்ன சொல்கிறாங்க இப்போ பசங்களாம்? நான் +2 முடிச்சா, நான் காலேஜுக்கு போனா, நான் என் கல்யாணம் ஆச்சுனா, நான் வேலை கடிச்சிச்சுனாக்கா, ஆண்டு சொல்லுவார், நீ வராதப்பா, இங்கே இருப்பா, நீ இங்கே இரு. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினால் பிறவிட்டால் தேவராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான், காண மாட்டான். கிழவனுக்கு சொல்லிட்டார். யாரு கிழவரு? நிக்கோதேமுக்கு. அவன் கேட்கறான், ஆண்டவரே நான் எப்படி திரும்ப தாய் வீட்டில் வரணும்? நீ தண்ணியில பிறக்கணும். ஆரம்பிச்சு சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகள் குத்தப்பட்டு என்ன செய்யணும் ஒப்பு கொடுத்தாங்க. உங்க பிள்ளைங்களாம் ஒப்பு கொடுக்க வைக்கணும். வாசிங்க, அடுத்த வாசிங்க. பேதுருவை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி 38 பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெறுங்கள். அடுத்து 41 வாசிங்க. 41 அவனுடைய வார்த்தைகளை கைத்தட்டலாமா? சந்தோஷமா எல்லாம் சிரிச்ச முதல் கைத்தட்டலாமா? சந்தோஷமா. எப்படி ஏத்துறாங்களா? துக்கமா இல்ல, கட்டாயமா இல்ல, வலு கட்டாயமா இல்ல. அப்பா வந்துட்டாருப்பா, புள்ள போடா, நீ கடமை எடுக்கிற மனைவி எடுக்கணும்பா, மனைவி எடுத்துட்டார் புருஷன் எடுக்கணும்பா. கட்டாயம் கிடையாது. நான் குடும்பமா எடுத்துக்குவோம். எப்ப இயேசு வந்துட்டு பிறகா? இயேசு வந்துட்டு பிறகா உனக்கு விசுவாசங்க தான், நீ மாத்திக்கோ. ராமே சொல்லுங்க. ஆண்டவர்கள் கொக்கி போடும்போது போடுவார், வலையில போடும்போது போடுவார், தூண்டில போடும்போது போடு, அவங்க வருவாங்க. அவர்கள் வாசிங்க 41 அவர்கள் சந்தோஷமாய் அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய சபை பார்த்தீங்களா 3000 ஃபர்ஸ்ட் சர்ச் மெம்பர்ஸ் 3000 பேர். கைத்தட்டலாமா? சபை ஆரம்பிக்கப்பட்ட பண்டிகை, ஞானஸ்நானம் கொடுத்த ஒரு பண்டிகை. எத்தனை ஞானஸ்நானம் கொடுத்ததான ஒரு பண்டிகை. பழைய ஏற்பாட்டில் யாத்திராங்க புஸ்தகத்தில் என்ன பண்ணலாம்? 3000 பேர் கொல்லப்பட்டார்கள் விக்கிராராதனையினால. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவரால் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் பண்டிகையினால. ஹல்லேலூயா. அதான் சபை ஆரம்பிக்கப்பட்ட பண்டிகை. பண்டிகை அது சபை. சபையை விட்டுறாதீங்க, சபையை நேசிங்க, சபையை பிடிச்சிக்குங்க. ஆவியானவர் வெளிப்படுவார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? சபை ஆண்டவர் ஆரம்பிச்சு கொடுத்துட்டு போனாரு. இன்னும் உலகத்துல எல்லா இடங்களும் சபை இருக்குது. பாகுல சபை இருக்குது, 17 சபை இருக்குது. எவ்வளவு சபை இருக்குது? ஏன்? கர்த்தர் ஆரம்பிச்ச சபைகள். ராமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, சபை ஆரம்பிக்கப்பட்ட. அடுத்து 47 வாசிக்கலாமா? 47 தேவனை துதித்து, அதே அதிகாரம் 2:47 அப்போஸ்தலர் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படவில்லை. தேவன் எங்க சேர்த்தாரா? கை தட்ட மாட்டேங்கிறீங்களே, எவ்வளவு நல்ல வார்த்தை பார்த்தீங்களா? எங்க சேர்த்தாரா? எங்க சேர்த்தாரா? சத்திரத்தில் ஒருத்தன் சேர்த்தாரு. சத்திரத்தில் ஒருத்தன் அடிப்பட்டவனு தீனு வந்து 2 காசு கொடுத்து எங்க சேர்த்தாரா? சத்திரத்தில் சேர்த்தாரு. இவனை பார்த்துக்கோ. அதே மாதிரி 2 காசை கொடுத்து பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும்
பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்த சபையில நம்மளை சேர்த்திருக்கிறார். காயம் கட்டுவதற்கு, குணம் அடைவதற்கு, அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, அபிஷேகங்களை பெற்றுக்கொள்வதற்கு, நல்லா வாழ்வதற்கு. ஹல்லேலூயா. ஆவியானவர் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நாள். ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் எங்க சேர்த்தாங்களா? சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். எங்க சேர்க்கப்பட்ட? பக்கத்தில் போய் சொல்லுங்க, நீங்க சபையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கன்க்ளூஷன் பண்ணுவோம். அப்போஸ்தலர் ரோமர் 15:13 கன்க்ளூஷன் பண்ணுவோம். இப்போ பிரசங்கம் பண்ணி போயினே இருக்கலாம், டைம் ஆயினேக்குது. நீங்களும் மற்ற காரியங்களுக்கு போகணும். 15:13 ரோமர் 15:13 கன்க்ளூஷன் வசனம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகுனாங்க. இனிமேலே நீங்கள் பரிசுத்த பலத்தில் தான் வாழணும். பரிசுத்த பலம் இல்லைன்னா வாழ முடியாது. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு என்ன? நம்பிக்கை. வாழ்க்கை நல்லா வாழணுமா, படிக்கணுமா, அந்த நம்பிக்கை கொண்டு வாங்க. திருமணம் பண்ணணுமா, நம்பிக்கை. குழந்தை பாக்கியம் வேணுமா, பரிசுத்த ஆவியின் பலத்தின் நம்பிக்கை. ஒரு வீடு வாங்கணுமா, கஷ்டப்படுறீங்களா, பண கஷ்டமா, கடன் மாறணுமா, ஆவியானவரே உங்களுக்கு பலத்தினால, என் நம்பிக்கைனால இதை தீர்த்துருவாண்டவரே. ஹல்லேலூயா. இந்த வியாதி மாறலையா, நம்பிக்கைனால மாறும். பலத்தினால, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலும் நம்பிக்கையினாலும் மாறி. வாசிங்க அடுத்து. உண்டாகும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும். உங்களை சந்தோஷமா சமாதானமா நல்ல இந்த பூமியில் நீங்க வாழ்னாக்கா பரிசுத்த ஆவியானவருடைய பலமும் உங்களுடைய நம்பிக்கையும் தேவை. கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா. அதான் பெந்தெகோஸ்தே பண்டிகை. வேற ஒன்று இது நம்ம விட்டுட்டோம். கிறிஸ்துமஸ்னா ஓஹோ ஜோ ஜோன்றோம். ஈஸ்டர்னா குட் ஃப்ரைடேனா ரொம்ப பயங்கரம். ஆனால் பெந்தெகோஸ்தே விட்டுட்டோம். ஆவியானவர் நம்மளை நடத்துகிற ஒரு பண்டிகை. எல்லாம் எப்படி எழுந்திருப்போம்மா. ரிபா காரா சந்தரை காராபா. ஹல்லேலூயா. ஆவியானவர் ஒன்றுமே இல்லை. ஆவியானவர் விடுதலை இல்லை. ஆவியானவர் அக்கினி இல்லை. ஆவியானவர் அபிஷேகம் இல்லை. ஆவியானவர் சுகம் இல்லை. ஆவியானவர் பலன் இல்லை. ஆவியானவர் இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை. தேவனுடைய பிள்ளைகளும் பரலோகத்துக்கு போவதே கடினம். அவர் தான் நம்மளை கொண்டு போகிறது. அவர் தான் நம்மளை உணர்த்துவார், திட்டுவார், கண்டிப்பார். பாவத்தை இருந்து வெளியே கொண்டு வருகிறது ஆவியானவர் தான். அந்த ஆவியானவரை நேசிப்போம்மா. ஆவியானவரே நான் உங்களை நேசிக்கிறப்பா. நான் உங்களை நேசிக்கிற ஆவியானவரே. சொல்லுங்க, ஆவியானவரே நான் உங்களை நேசிக்கிற ஆவியானவரே. அப்பா என்னை இன்னும் நடத்துங்கப்பா. என் குறைகளை எல்லாம் எனக்கு காண்பீங்க ஆண்டவரே. நான் இன்னும் மாறணும் ஐயா. இந்த உலகம் ஒரு பாவம். இந்த உலகம் உன்னை நியாயத்தீர்ப்பில் கொண்டு போய் நிறுத்தும். ஆவியானவர் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் நிறுத்துவார். அந்த ஆவியானவர் உன்னை அப்பாட்ட கொண்டு போய் நிறுத்துவார். அந்த ஆவியானவர் உன்னை அழகாய் கொண்டு போய் நிறுத்துவார். பரிசுத்த அலங்காரத்தோடு நிறுத்துவார். பிசாசு உன்னை பாவத்தோடு நிறுத்தி பார்ப்பான், அசுத்தத்தோடு நிறுத்தி பார்ப்பான். நீ குடிச்சு வேறிச்சு அசுத்தங்களை செஞ்சு அக்கிரமங்களை செஞ்சு நீ நில்லு, பிசாசுக்கு முன்னாடி நிற்க வச்சிருவான் உன்னை. ஆவியானவர் அப்படி அல்ல. பிதாவின் முன்பாக உன்னை அலங்காரமா நிற்க வைப்பார். கிரீடங்களோடு நிற்க வைப்பார். வெண் வஸ்திரத்தோடு நிற்க வைப்பார். இதுதான் சபையில சேர்க்கப்பட்ட ஒரு பண்டிகை. நீங்க சாதாரணமா வரல, சபையில ஆவியானவர் மூலியமா வந்திருக்கிறீங்க. ஓ ரிபா காராலா ஷாலாரா பாபா பா. கர்த்தரை எல்லாம் கர்த்தரை மையப்படுத்துமா. ரிபா ராஷன்னா அந்நிய பாஷைகளை பேசி ரிகாரா பாபா பாரா. பரலோக தேவனே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். வல்லமையில நிரப்புங்க. உலகமெல்லாம் கொண்டாடுகிற பெந்தெகோஸ்தே பண்டிகையை கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லா சபைகளும் வல்லமை இறங்கட்டும். எல்லா சபைகளும் அக்கினி இறங்கட்டும். எல்லா சபையிலும் அல்லது நியாயத்தீர்ப்பு பாவத்தை கண்டதில் உணர்த்துகிற ஆண்டவர் கிருபை இறங்கட்டும். ஆண்டவரே எல்லா சபையும் ஆவியை நடத்துங்கப்பா. நாட்டு நில சபைகள்லாம் பரிசுத்தரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. உம்முடைய சபைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.